Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். விராட் கோலி உனக்காக ரத்த சிந்தல, ராஜ்தத் படிதார் உனக்காக ரத்த சிந்தல, படிக்கல் உனக்காக ரத்த சிந்தல. பின்ன யாரு தாங்க ரத்த சிந்தலான்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் தாங்க 17 வருஷமா ரத்த சிந்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து டெல்லி கேபிட்டல் வர்சஸ் ஆர்சிபி. என்ன நடந்தது ஏது நடந்தது ஃபுல் டீட்ல வீடியோ சொல்றேன் வாங்க. வணக்கம் ஐடியர் மக்களே, தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை எஸ்பிஆர் சிட்டி. நடப்பதை சொல்வேன், நடந்ததை சொல்வேன், வேறொன்றும் தெரியாது அப்படின்ற அளவுக்கு குசியா இருக்கேப்பா. அப்படி என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்ன எல்லாமே பூராவே போன மேட்ச்ல நடந்தது. பேசாம நீ ஒரு கிரிக்கெட் ஜோசியர் போர்டு போட்டு கலெக்ஷனை கட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்க சொல்றீங்கன்னு புரியுது. அப்படி வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. எங்க ப்ரெடிக்ஷன் வீடியோ கரெக்டா நாங்க சொன்னதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோல அதை என்னென்ன நடந்ததுன்னு சொல்றேன் வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த அளவுக்கு எங்க ப்ரெடிக்ஷன் இருந்தது. எஸ், டாஸ் வின் பண்ண டெல்லி வந்து பாத்தீங்கன்னா நாங்க விக்கெட் எடுக்க போறோம் சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து கோலிங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்கினது அதிரடி காம்போவான கோலியும் சால்ட்டும் தான். ஆர்சிபியோட பவர் பிளேயர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வந்து எப்படி பிரிக்கலாம் நான் பாக்குறேன் அப்படின்னா, ராயன் பட ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி பிரிக்கலாம்னு பாக்குறேன். முதல் 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து செம்மையா ஆடினாங்கன்னு சொல்லலாம். அடுத்த 3 ஓவருக்கு 60 ரன் வந்தது. அப்பா 3 ஓவருக்கு 60, அடுத்த 3 ஓவர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ரன் தான் வந்தது அப்படின்ற அளவுக்கு வந்து 64 ரனுக்கு 2 விக்கெட் 6 ஓவருக்கு. ராயன் பட செகண்ட் ஆஃப் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே கடைசி 3 ஓவர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எஸ், நல்லா ஆடிட்டு இருந்த சால்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரு கண்ணு பட்டதோ தெரியல, கால் ஸ்லிப் ஆகி வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. 17 பால் 37 ரன் அடிச்சிருந்த மனுஷன் வந்து அவுட் ஆக வந்து அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா படிக்கல வந்து பாத்தீங்கன்னா படிக்கல அப்படியே கருங்களை தூக்கி எரிஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலை போட்டு வந்து ஒரு ரன்லேயே காலி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ 64 for 26 ஓவர்ஸுக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஆர்சிபி பிளேயர் சிராஜ் அவரோட சூப்பரா போட்டாங்க. இந்த விப்ராஜ் அப்படின்ற அளவுக்கு டெல்லிக்கு ஒரு ஸ்பின்னர் விப்ராஜ் போட்டாரு பாருங்க. 22 ரன்ல வந்து கோலியை காலி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ 74 ரனுக்கு 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா ஆகட்டும், நம்ம வந்து லிவிங்ஸ்டன் ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடியாப்பம் விற்கிறவங்க குல்ஃபி விற்கிறவங்க அதை வாங்குறதுக்குள்ள அடுத்த தெருவுக்கு சீக்கிரமா போயிடுவாங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை விட வேகமா வந்து பாத்தீங்கன்னா பெவிலியன் போயிட்டாங்க சொல்லலாம். 4 ரனுக்கு லிவிங்ஸ்டன் அவுட், 3 ரனுக்கு ஜிதேஷ் சர்மா அவுட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 105 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது பால்டாய் நம்ம உடம்பு ஒன்றும் பண்ணல அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிதார் ஆடிட்டு இருந்தாரு. ஒரு 23 பாலுக்கு 25 ரன் ஆடிட்டு இருந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து விட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 117 ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் குஜராத்ல ஆடுவாங்க தாண்டியா, இந்த குணால் பாண்டியா என்னங்க பண்ணாரு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடினாரா, மற்ற பிளேயர்ஸே ஆடல, இது எங்க ஆடு அப்படின்ற அவர் பெஸ்ட்டை கொடுத்தாருன்னு சொன்னா அவர் 18 ரன் அடிச்சாரு மனுஷன். அதை தொடர்ந்து விக்கெட்டுகளை அவங்க யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன் ஆர்சிபிஏ அப்படின்ற மாதிரி பெங்களூர்ல அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் கதறிட்டு இருக்கும்போது ஆரோட கோச் வந்து ராகுல் டிராவிட் ஆர்சிபியை காப்பாத்த நான் இருக்கேன் டிம் டேவிட் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட் கடைசி 2 ஓவர் செம்மையா வெறித்தனம் அக்ஷர் பட்டேல் ஓவர்லாம் கிழிச்சு விட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அடிச்சு வந்து 163 அடிக்கிறாங்க. ஆர்சிபி 164 எடுத்தா டார்கெட் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து பேட்டிங் ஆடுவாங்க. சூப்பர் போலிங் பை வந்து டெல்லினே சொல்லலாம். ஸ்பின் முக்கியமா வந்து விப்ராஜா இருக்கட்டும், மோகித் சர்மா நல்லாவே போட்டாருன்னே சொல்லலாம். அக்ஷர் பட்டேல் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் மேட்ச் பண்ற விதமா குல்தீப் யாதவ் போட்டார். ஸோ நல்ல போலிங் பை டிசி. அப்படியே வந்து ஆர்சிபி பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட வந்தாங்க ஓப்பனிங். அது வந்து கண்ட ஆப்ல காசு போட்டு ஒன்றும் கிழிக்கல, ஓப்பனிங் 3 பேட்ஸ்மேன் சரியா ஜொலிக்கல அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து தொடர் விக்கெட்டுகளாக வந்தது. ஃபார் டுப்ளசி, ஜாக் ஃபேசர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங். ஆனால் பேரே இவ்வளவு பெருசா இருக்கே, அவங்க எவ்வளவு ஸ்கோர் அடிப்பாங்கன்னு கேட்டா ஒன்றும் அடிக்கல. 2 ரன்னுக்கு வந்து ஃபார் டுப்ளசி அவுட், 7 ரன்னுக்கு வந்து ரேசர் அவுட். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பொரியல் நான் அவங்க அகாடமியில சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து 7 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு. ஸோ 30 ரன்னுக்கு 3 விக்கெட்ன்ற மாதிரி இருந்ததுன்னா டெல்லி தத்தளிச்சுட்டு சொல்லலாம். அடுத்து ஆட போறது அக்சர் அடிக்க போறாருங்க 6ன்ற மாதிரி டெல்லி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஏப்ரல் 4ன்ற மாதிரி 15 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலும் காலி. ஸோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலைக்கிடமாக போயிட்டு இருக்கே, என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் இருக்குங்க கிளாசிக் ராகுல், KL ராகுல் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பை KL ராகுல். அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா ஸ்டாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆடினார்னே சொல்லலாம். ஸோ 2 பேரும் நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லியா இருந்ததா கேட்டீங்கன்னா ஓப்பனிங்கா நல்லா குட்டா ஆரம்பிச்சா, அப்படி மிடில் ஓவர்ஸ்ல வந்து பாலுக்கு சரியா ஆரம்பிச்சு வந்து கொஞ்சம் பேடா தான் ஆடினாங்க. கடைசியில் அக்லி ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அக்லியா நான் ஒரு மாடர்ன் கங்குலிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசல் ஓவர் வந்து
கிட்டத்தட்ட 30 பாலுக்கு 60 ரன்ன்ற மாதிரி இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 20 ரன் ஏசுறு ஓவரில் கிழிச்சு விட்டா அப்படியே ராகுல். செம்ம மேட்ச்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வான் த மேட்ச் பை 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார்கள் டெல்லி. நாங்கள் சொன்ன ப்ரொடிக்ஷனில் டெல்லி ஜெயிப்பாங்க தான் சொன்னேன், அதே மாதிரி நடந்தது. ஆர்சிபிக்கு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்லக்கியாக தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நடந்தது. ஓப்பனிங் சருக்குன்னா அப்படியே சரிக்கிடுவாங்க 2 டீம்லையுமே சொன்னோம், அதே மாதிரி தான் நடந்தது. எல்லாமே நீ சொன்னது நடந்துச்சு எஸ் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஆமாப்பா அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. Powered by கேபின். ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ். வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.